நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது முடிவு இல்லம்மா, ஆரம்பம் ஆரம்பம். Okay. Goodbye. மாறுமா, இந்த மண்ணை விட்டு போறதுக்குள்ளார உன் மனசு மாறும். மாறும். சொல்றேன்ல, அம்மா கிட்ட பேசணும். டென்ஷன் ஆகாத, விடுங்க. அரசி, அம்மா அரசி, எங்கம்மா போயிருந்த? எங்கம்மா போயிருந்தீங்க? சரி சரி, உங்க அம்மா தான், உங்க அம்மா தான். என்ன இது? சரி எங்கம்மா போறீங்க? எங்கடா இருந்த? சரி போங்க நீங்களா. உங்க அம்மா தான் யாரும். சரிடா சரிடா சரி சரி ஓகே. போயிருக்கலாம்ல. நான் இங்க தான் இருந்தேன். சரி சரி சரி, உள்ள உள்ள சரி. வா கலை வா. சொல்லுங்க. நீங்க சொன்ன இடத்துல தான் இருக்கேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே வாங்க. ஏய், என்ன எவ்வளோ தூரம் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. என் காத்தனை கொன்னவன் இங்கே வந்திருக்கான். அவன் சம்சாரத்துக்கு திதி கொடுக்கறதுக்கு. அவனை நீ முடிக்கணும். அதே நேரத்தில் என் காத்த அஸ்தியை நான் கரைக்கணும். அவ்வளோதானே, முடிச்சிடலாம். நீ நினைக்கிற மாதிரி அவன் சாதாரணமானவன் இல்லை. நீ எந்த ரூபத்தில் போனாலும் அதுக்கு பதில் ரூபத்தில் அவன் வருவான். நாம வீசுகிற கத்தியை நம்மளை நோக்கியே திருப்பி விட்டுருவான். அவனை முடிக்கிற இந்த நேரத்துக்காகத்தான் இவ்வளவு நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போதான் அந்த நேரம் வந்திருக்கு. என்கிட்ட சொல்லிட்டீங்கள, அவன் இங்கேருந்து போக மாட்டான். ஆள் யாரு? நேராக நாம் அங்கே போய் நிற்கக்கூடாது. நம்மளை பார்த்து அவன் உஷாராயிடுவான். அவனை நாம் பார்க்கணும், நம்மளை அவன் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு அவனை காட்டுறேன். முடிச்சிருக்க. அவங்க குறித்த தேதியில் குறித்த நேரத்தில் என் காத்த அஸ்தியை நான் கரைக்கணும். நடக்கும், கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? என்னைக்கு என் காத்த என்னை விட்டு போனானோ அன்னிலேருந்து நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்கு என் பையன் என்னை விட்டு வெளியில போன்னு சொன்னானோ அன்னிலேருந்து நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன். என்னைக்கு எல்லா பந்தங்களையும் இழந்து தனிமரமா நான் நின்னனும் அன்னிலேருந்து நான் செத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். செத்துக்கிட்டு தான் இருக்கேன். தோழிக்கு திதி பண்ண வந்த செல்வி தான் புருஷனுக்கு காரியம் பண்ணணும்டா. நான் செய்கிறேன். சக்தி சொன்னா செய்வான். ஏதாவது சாப்பிட்றீங்களா?
அவ உயிரை குடிக்கிற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்டா. ஹலோ, அங்கே இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜிஜே? லெட்டர் எங்க? என்ன சார் மீனா பிடிக்க முடியும் ராமேஸ்வரத்தில்? நீங்கள் தான் ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண கிடைக்கலனா? சார் அந்த லெட்டரை கமிஷன் கிட்ட கொடுத்துட்டா செல்வி. இன்ஃபேக்ட் கமிஷனுக்கு அரேஞ்ச் பண்ணதே அவ தான். என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன பண்ண சொல்கிறீங்கன்னா என்னமோ பண்ணுங்க ஜிஜே. எனக்கு அந்த லெட்டர் வேணும். நீங்களும் நானும் எந்த காரணத்தை கொண்டு கமிஷன் முன்னாடி போய் நிற்கக்கூடாது. செல்வி சாட்சி சொல்லக்கூடாது. இப்போ அவ கையில் இல்லைங்கிற போது நான் என்ன சார் செய்ய முடியும்? இது பாருங்க, அந்த லெட்டரை நான் எப்படியாவது கமிஷன் கிட்ட இருந்து திரும்பி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஜிஜே. ஆனால் எதுவும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சென்னை வர்றதுக்குள்ளே உங்களை அக்யூஸ்னு முத்திரை குத்தி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. பயமுறுத்தாதீங்க சார், சொல்கிறத கேளுங்க. நான் இப்போ தான் அவகிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலான்னு ஒரு சின்ன அப்ளிகேஷனை போட்டிருக்கேன். அதோட செல்வியை பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க. அதனால் காவேரியை வச்சு ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் என்ன கேம் வேணாலும் ப்ளே பண்ணுங்க. ஒன்று செல்வி அந்த கேஸை கம்ப்ளீட்டாக வாபஸ் வாங்கணும், இல்லை அந்த லெட்டர் நம்ம கைக்கு கிடைக்கணும். இந்த ரெண்டில் ஒன்று நடக்கலனா கூட சென்னைக்கு வராதீங்க. டார்ச்சர் பண்ணுங்க ஜிஜே. ஏதோ ஒன்று பண்ணுங்க, துரத்துங்க, விரட்டுங்க. அவங்க உங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும். உங்ககிட்ட செல்வி சமாதானமாகணும். உங்களுக்கு இதெல்லாம் புதுசா ஜிஜே? கண்டிப்பாக நான் ஒரு வேலையை எடுத்துட்டேன்னா முடிக்காமல் வரமாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. பை. சார் வணக்கம். நான் தான் ஜிஜே, செல்வியோட ஹஸ்பண்ட். ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தபோது எனக்கு ஊட்டிலாம் விட்டீங்களே. சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருந்த அந்த கம்பீரம், அந்த திமிரு, அதெல்லாம் இப்போ இல்லை. எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க. என்னாச்சு சார்? நான் உங்க மாப்பிள்ள தான், என்கிட்ட சொல்லலாம், சொல்லுங்க. சரி, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா என் பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். செல்வியை என் கூட சேர்ந்து வாழ சொல்லி சொல்லி எனக்கு புளிச்சு போச்சு சார். எத்தனையோ தடவை கெஞ்சி பார்த்துட்டேன், மிஞ்சி பார்த்துட்டேன். அவ மசீரா மாதிரி இல்லை. தாமரை 2 பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டா. இவ ஒரு பிள்ளைய பத்துட்டு வாழ வெட்டியா இருக்கா. அவளுக்கு புத்தி சொல்லி புருஷனோட வாழ வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? என்னவோ சார், செல்வியை சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்கள பாத்துக்கிறாங்களே தவிர அவளை பத்தி யாரும் கவலைப்படுறதாவே இல்லை. அவளோட சம்பாத்தியம் தான் முக்கியம். அவ உழைச்சு ஓடா போயிட்டான். சார் தெரியாம தான் கேட்கிறேன், செல்வி நீங்க பெத்த பொண்ணா இல்லைன்னா ஏதாவது குப்பை தொட்டில இருந்து எடுத்தீங்களா? கண் கலங்காதீங்க. எனக்கு என் பிள்ளைங்க வேணும், என் பொண்டாட்டி வேணும். மரியாதை எல்லாரும் சேர்ந்து அவகிட்ட பேசி என்னோட சேர்த்து வைங்க. இவ்வளவு நாள் அவ உங்களுக்கு உழைச்சது பத்தாதா? இனிமேலாவது அவ சந்தோஷமா இருக்கட்டுமே சார். அவளை விட்டுருங்க. அவ நல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுறான். ஆனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே, சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே. நான் ஏத்துக்கிறேன்.
நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல சார். அப்புறம் என்ன, போய் பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. எங்களுக்கெல்லாம் சுயநலன்னு சொல்றியே, நீ இப்ப சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றியே, இதுல புதுநலம் இருக்கா? உண்மையான பாசம் இருக்கா? இல்லையே. இதுலயே உன்னோட சுயநலம் தானே இருக்கு. அவ கூட இருந்தா அவளே உன்னை காப்பாத்திடுவான்ற நம்பிக்கை. என் பொண்ணு இவ்வளவு நாளும் மற்றவங்களுக்காக தான் வாழ்ந்துருக்கா. இனிமேல் அவ அவளுக்காக வாழட்டுமே. மற்றவங்களும் அவளுக்காக வாழணும்னு ஆசைப்படுற நிலைமை வரட்டும். தயவு செஞ்சு அவளை தொந்தரவு பண்ணாம விட்டுரு. இல்லைனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. என்ன மிஸ்டர் யோகேஸ்வரன், மிரட்டுறீங்களா? மாப்பிள்ள, எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்கான். அவன் முழிச்சான தாங்க மாட்டேங்க. என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவீங்க? என் பொண்ணு செல்விக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்க பொண்ணுன்னு அழுத்தி அழுத்தி சொல்றீங்களே, அது உண்மையா இருந்தா அவளை என்னோட சேர்த்து வைங்க. நான் இந்த ஊருக்கு தனியா வந்திருக்கேன். போகும்போது குடும்பமா போகணும். முடியாதுன்னா உங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்களே, எனக்குள்ள இருக்கிறவன் வெறியோட நடமாடிட்டு இருக்கான். அவசியம் வந்தா யாரை வேணா என்ன வேணா செய்வான். வீச்சோரமா வந்து வானத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காம சீக்கிரமா போய் அவளுக்கு புத்திமதி சொல்லுங்க. அதை செய்யுங்க முதல்ல. செல்வி, என்னை எதிர்த்துக்க சொல்லாதீங்க, சமாதானமா போ சொல்லுங்க. அதான் அவளுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அரசி, செந்தமிழ் அரசி, என்னம்மா ஆச்சு? என் பொண்ண நினைச்சேன். பாவம்மா. என்ன பாவம்னு சொன்னேன். ஆமா, அவ பாவம்தான். நாங்கள் கூட உன்னை காணலேன்னு எங்கெங்கோ தேடி பார்த்தோம், டென்ஷனாக இருந்தோம். ஆனால் கலையரசி துடிச்சு போயிட்டா. நீ ஃபோனை வேற ஆஃப் பண்ணி வச்சிட்ட. என்ன ஏதுன்னு தெரியாமல் அவள் துடிப்பு இருக்க, மயங்கி விழுந்துருவாளன்னு பயந்து போயிட்டேன். அவள் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காம்மா. இருந்தால் பக்கத்தில் இருக்கணும், இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீ அவன்கிட்ட ஃபோனில் பேசணும். இல்லை அவளை சமாளிக்க நம்மளால எல்லாம் முடியாதும்மா. ஆமாம், நீ எங்கே போயிருந்த? தனுஷ்கோடி. தனுஷ்கோடியா? சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போமே. ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். எவ்வளோ ரகசியங்கள், எதுவுமே தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கேன். ஆமாம்மா,
அது ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க இடம். 1964 அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் ட்ரெயினில் பயணம் செஞ்ச அத்தனை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் கடலில் விழுந்து செத்துட்டாங்க. இது மாதிரி எத்தனையோ விஷயம் இருக்குமா நிறையா. எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட வழியை என்னால உணர முடிஞ்சது. நாம ஏதாவது செய்ய முடியுமா, காப்பாற்ற முடியுமா, ஆறுதலா இருக்க முடியுமா, அன்பு காட்ட முடியுமா, அரவணைக்க முடியுமா, ஆதரவு கொடுக்க முடியுமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விங்க என் மனசுக்குள்ள. ஆனா எந்த கேள்விக்கும் என்னால விட கொடுக்க முடியல. புதைந்து போன ரகசியங்களை பார்க்குறப்போ அப்படி தான் இருக்கும். தோண்டி எடுத்து பார்த்தா ரொம்ப திகப்பா இருக்குங்க. மொத்தம் ஒரு மண்ணால் மூடி போய் குட்டிச்சவராக இருக்கு. அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கேம்மா. நார்மலுக்கு வா, எல்லாத்தையும் மறந்துடுமா. மறந்துருந்த மறக்கணும், மறந்துடுவேன். அதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில பிரச்சனைகளை பிராக்டிகலா திங்க் பண்ணும் போது எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கெட்டவங்களா தான் தெரியும். நாம போல்டா ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்? அது பிரச்சனையை பார்க்குறவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. நீ சென்டிமெண்ட்டை எங்காவது பிரேக் ஆனால் கூட ஹலர்ட்டாகி வெளியே வந்துடுவ. எல்லாரும் அப்படி இருப்பாங்களாமா? தாய் பாசன்னு வரும்போது எவ்வளோ தைரியசாலியா இருந்தாலும் அந்த இடத்துல உடைஞ்சு உருகி போய்ட்றோம். கவலைப்படாத, உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. உங்கூட தான் இருப்பா. கடைசி வரைக்கும் அவள் உங்கூட தான் இருப்பா. ஜாதகக்காரன் சொன்னதிலிருந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க. ரிலாக்ஸ்டாக இருமா. வா. அம்மா, அம்மா, வாமா. ஆமாம், என்ன செய்யறது? ஐ ஆம் ஜஸ்ட் என்ஜாயிங் த நேச்சர். அவனா? அவன்தான். நல்லா பார்த்து சொல்லுங்க. அவனே தான். அவனை இன்னைக்கே இங்கேயே முடிச்சிடுறேன். இப்படி அவன் தனியாக இருக்கும்போது அவனை முடிக்கணும்னு நான் நினச்சிருந்தா சென்னையிலேயே 1000 தடவை முடிச்சிருப்பேன். அவனை இப்படியெல்லாம் முடிக்கக்கூடாது. நான் குறித்த தேதியில் குறித்த நேரத்தில் தான் அவனை முடிக்கணும். ஆளை காட்டிட்டேன்ல, ஃபாலோ பண்ணு. ஆனால் ஒன்று, இங்கிருந்து அவன் தப்பிச்சிடக்கூடாது. என் விரதம் வீணாயிடக்கூடாது. என் கார்த்தனோட அஸ்தி கரைக்கப்படாமல் இருந்துடக்கூடாது. நீங்கள் நினச்சது நடக்கும். நீ போங்க, நான் வரேன். எங்கே போகிறேன்? என் நண்பன்ட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். சரி சரி, அப்புறம் பேசுறேன்.
நல்லா இருக்கு. எது? உங்க பாடி. தேங்க்யூ. என்ன சைஸு? எது? அப்பர் ஆர்ம்ஸ் 18 inches. 18ஆ? பா சார், எனக்கும் இந்த மாதிரி ஆர்ம்ஸ் வரணும். எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பீங்களா? சொல்லி தரலாமே. நீங்கள் உள்ளூரா? இப்போதைக்கு உள்ளூர். ஒரு சின்ன வேலை விஷயமா வந்திருக்கேன். நானும் இப்போதைக்கு உள்ளூர். ஒரு பெரிய வேலை விஷயமா வந்திருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் இருப்பேன். டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிப்பேன். நாம் மீட் பண்ணலாம். ஓகே. ஓகே. உங்களை நாளைக்கு பார்க்கலாமா? பார்க்கலாமே. இங்கே மீட் பண்ணலாமா? ஓகே. எதிரியை நேருக்கு நேராக சந்திக்கிறவனை வீரன் சொல்லுவாங்க. நீ வீரன் தாண்டா. உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவனுக்கு சந்தேகம் வராதபடி அடிக்கடி அவனை சந்திச்சு அவனுக்கு சமாதி கட்ட. என்னப்பா, எங்கப்பா போயிருந்தீங்க? காலையில இருந்து உங்களை காணோம். மனசுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சுமா. ஏன்பா, என்னாச்சு? இல்லைன்னு நினைச்சது இல்லாமே போயிடணுமா. இடையில வந்து நிம்மதியை கெடுக்க கூடாது. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒன்று நடக்க போகுதுமா. அது யாரையும் பாதிக்க கூடாதுன்னு தான் கடவுள் நான் வேண்டிக்கிறேன். நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியலப்பா. புரியாம இருக்கிறது தாம நல்லது. ஏ, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அது ஒருத்தங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொருள் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. நானும் அந்த பொருளை பத்திரமா தான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இப்போ அவங்கள பார்த்தேன். நீங்கள் கொடுத்த பொருளை வாங்கிக்கோங்கன்னு சொன்ன வேண்டாங்கிறாங்கம்மா. வேண்டான்னா விட்டுட வேண்டியதானே? அது நீங்களே வச்சுக்க வேண்டியதானே? இல்லைம்மா, அது எங்கிட்ட இருக்கிறத விட சொந்தக்காரங்கிட்ட இருந்தால் சுகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேம்மா. சொந்தங்கிற உரிமையோடு இருக்கணும்னு நினைக்கிறேம்மா. அப்படி என்னதான் கொடுத்தாங்க? நீங்க என்ன வாங்குனீங்கப்பா? அக்கா, பிரபஞ்சன், விஜய், என்ன இங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல? நான் தான் வர சொன்ன பிள்ளை. என்ன பண்றது, உனக்கு உன் ஃப்ரெண்டுக்கு பண்ண வேண்டிய சம்பிரதாயம் சாங்கியம் தான் முக்கியம். எனக்கே புள்ள முக்கியம் இல்ல. ராமேஸ்வரத்துல வந்து பூஜை பண்ணா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அதான் புள்ள வர சொன்னேன். தப்பா? ஐயோ, ரொம்ப தப்பா போச்சே. நீங்க யோசிச்சது நான் யோசிக்கலன்னு நினைக்கிறப்ப யோசிப்ப, உன் கூட பிறந்தா யோசிப்ப. என் வயிற்றுல வந்து பிறந்துட்டானே. அம்மா, தங்கம் வந்துட்டாங்கல்ல, உள்ள கூட்டு போ. ஏன் இப்போ ஏதாவது ரூம் போட சொல்வேன்னு பயப்படுறீங்களா? ஒன்றும் வேண்டாம், என் பிள்ளைங்க வந்து என் ரூம்லேயே தங்கிக்குவாங்க, கவலைப்படாதீங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? ரிசப்ஷன்ல சொன்னா உடனே போடுவாங்க. இல்ல வேண்டாம்க்கா, நாங்க அம்மா ரூம்ல தங்கிக்கிறோம். டேய் சுமர்ரா, அவன் நல்லவ, அவ செய்வா ராசாத்தி. சரி, நான் காலையில ஐயர் கிட்ட பேசி பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். ஐயா அதெல்லாம் வேண்டாம் பிள்ளை, எல்லாம் நான் பேசிட்டேன். நீ அங்க வந்து நின்னா நல்லா இருக்கும். ஏமா இப்படி பிரிச்சு பேசுறீங்க? நான் இல்லாமையா? நான் கண்டிப்பா வருவேன். சரி, ரொம்ப சந்தோஷம் பிள்ளை. ஓ போதும், சும்மா வளவலாம் பேசாம போய் வேலையை பாரு. ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விடுறீங்க? ராமேஸ்வரம் வந்தப்பல இருந்து நீங்க ரொம்ப டூ மச்சா பண்றீங்க. ஒன்னும் சரியில்லை. எதுவா இருந்தாலும் கட்டின பொண்டாடிக்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க. பொண்ணு பொண்ணுன்னு முன்னால் நின்று கண்ணை கசக்கிறத பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல.
போன்னு சொல்றேன்ல. என்னப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? பேசாம வாமா போலாம். பாத்தியா புள்ள, நீ சொன்னா பேசாம இருந்துட்டாரு. இதுவே நான் சொன்னா அடிப்பே ஏமா பெருசு பண்ணிட்டு இருக்கிற நீ? இல்ல அவ புள்ள மேல அவ்வளவு ஆசை, இருக்கிறவ புள்ளைங்க மேல பாசமே இல்ல. அம்மா என்னமா ஆமா, நான் அப்படிதான். இது மேல பேச அடிச்சிருவேன். அம்மா என்ன பேசுறீங்க? சொல்லாதீங்க. சரிம்மா சரிம்மா எல்லாம் சரி. ரொம்ப too much. சரி நான் பேசுறேன், நீங்க போங்க. வாங்க. நீ வாமா முதல்ல. மைண்ட் சரியில்லை. என்னப்பா ஏன் அவங்கள பார்த்தா இப்படி எரிஞ்சு விழுறீங்க? பின்ன என்னம்மா, இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உன்னை தன் பொண்ணா பாத்துருக்கா? எப்ப பாரு ஜாடையா பேசிட்டு தூ. அவங்க எப்பவும் போலதான் நடந்துக்கிறாங்க. நீங்க தான்ப்பா, நீங்க தான் என்னமோ திடீர்னு மாறிட்டீங்க. என்னப்பா? சரி வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்க வாங்க. ஓம் ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवो अयं मुहूर्तस्सु मुहूर्तो अस्तु मुहूर्तकाले सूर्यादीनां नवानां ग्रहाणां பேர் சொல்லுங்க. பிரபஞ்சன். உங்க பேரு? விஜய். ஓம் கேசவாய ஸ்வாஹா. ஓம் நாம் ரத்னம் விஷ்ணு பிரசன்னவதனம் ஜாயேது சர்வவிக்னோபசாந்தி யஸ்ய துரித வித்யாத்யா பரிச்சத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேமம் சமாசிரி அஸ்யஸ்தி போதக மகாபுருஷஸ்ய பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரமணக ஸ்வேத பராபகல்பே வைவஸ்வர மன்வந்தரே கலியுகே. பேர் சொல்லுங்க. உதயச்சந்திரன். உங்க பேர் சொல்லுங்க. செல்வராணி. நாமநட்சத்திரோ நாமராஜோ ஜாதஸ்ய உதயச்சந்திரன் நாமதேசிய நாமநட்சத்திரோ நாமராஜோ ஜாதஸ்ய செல்வராணி நாமதேசிய அஸ்ய சகௌடும்ப க்ஷேமார்த்தம் இஷ்ட காமியார்த்த சித்தம் இஷ்ட தேவதா அனுகிரகவதாசித்தம் பாஸ்கர க்ஷேத்ரே சீதாலக்ஷண பரதச்சத்திரகன் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி அனுகிரக பிரசாதித்து ராமேஸ்வர பர்வதவர்த்தனை சமேத ராமேஸ்வர சுவாமி பிரசாத சித்திரஸ்து அனுகிரக பிரசாத स्वाकारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योग्यवृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं स्वाहा. कस्तूरीजलकं ललाटफलके वक्षस्थले कौस्तुभो नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयं कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि स्वाहा. वनमाले गणेशाङ्गे सख्ये चक्रे जनन्दके श्रीमन्नारायणो विश्ववासुदेवो विरक्षत स्वाहा. ॐ क्लीं कृष्णाय गोविन्दाय गोपे जनवल्लभाय हराय परमपुरुषाय परमात्मने हरकर्ममन्त्रयन्त्रतन्त्र औषधमन्त्रशस्त्राणि संहर संहर मृत्योर्मोचय मोचय. ओम नमो भगवते महासुदर्शनाय नेत्रे ज्वालापरीताय. என்ன நடக்குதுங்க? क्षोभणकराय பூஜையா? सहस्रारभुं फट् ब्रह्मणे परञ्जोतिः. எனக்கும் பூஜை எல்லாம் பிடிக்கும். என்ன செய்யுது? சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே. புகையடிக்குதா? नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्कणं सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्ष सहस्रपाद सबूमिं विस्तदो वृद्ध्वा अद्य दिष्टजनाङ्कुलं पुरुषये वेदकं सर्वं यद्भूतं यस्य भव्यम् उदामृतशेषानः हिरण्येन तिरोगतिः स्वाहा. ரெண்டு பேரும் ஏந்து போய் சமுத்திரத்தை ஸ்நானம் பண்ணிட்டு கோயிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. போங்க வாங்க போங்க போங்க போங்க. நீங்க எல்லாம் போய் கடல்ல குளிங்க, நான் இதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். சரி வாமா போ. வா. பார்த்து கூட்டிட்டு போங்க. ஹலோ, எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா தான் நிக்கிறேன். இங்கே நிற்காதீங்க. எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கீங்களா? ஐயோ அம்மா, எதுக்குமா பெரிய பெரிய வார்த்தையில பேசுறீங்கம்மா? இந்த 2 நாள்ல உங்களுக்குள்ளார ஏதாச்சும் மாற்றங்கள் வந்திருக்காது? எந்த மாற்றமும் இல்ல. என் மனசுல மாற்றம் வந்தா என் குடும்ப வாழ்க்கையில மாற்றம் வரும். என் மேல மத்தவங்க வச்சிருக்கிற மரியாதையில மாற்றம் வரும். இந்த பாருங்க, நான் இங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு ஹோமம் இருக்கு, அதுவும் என் பொண்ணுக்கு. சோ ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. நீங்க உங்க பொண்ணுன்னு சொல்றீங்களே, முதல் உரிமை செல்விக்கு தானம்மா. இவ்வளவு நாள் சந்திக்க விடாத கடவுள் இப்போ உங்க 2 பேரும் ஒரே துருவத்துல கூட நிறுத்தி இருக்காரு. உங்களை சந்திக்க வைக்கத்தான் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கல,
ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அம்மா அப்படி நான் நினைச்சிருந்தா செல்வியை நான் கையோட கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. அப்படி நான் பண்ணல. அம்மா நீங்க 2 பேரும் பக்கத்துல தான் இருக்கீங்க. அந்த சந்திப்பு இங்க இந்த புண்ணிய தினத்தில் நடந்துட்டா நான் நிம்மதியா இருப்பேம்மா. எங்க இருக்கா? இங்கதாம்மா இருக்கா. என் பையனுக்கு புத்திரஹோமம் பண்ணிட்டு இருக்கம்மா. யோ, எதுக்கு எங்கே போனாலும் மேடத்தை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? உதய் ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ பேசிட்டு இருக்கார். நீ போ, போலாம். வாமா வா. यमुदा जहारा चक्रप्र विद्वान् प्रदर्शनस्तः तदेवं विद्वान् अमृतः भवति नान्यपन्था अयनाय विद्यते स्वाहा. என்னப்பா எங்க போயிட்டீங்க? அதுவா அம்மாவை பார்க்க போயிருந்தேன். அம்மாவா? என்ன சொல்றீங்க? அது கடல் தாயை பார்க்க போயிருந்தேன்னு சொன்னேன். என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? ஏப்ல என்னைக்கு அவர் ஒழுங்கா பேசியிருக்காரு? இந்த மனுஷன் கொஞ்ச நாளாவே இப்படிதான் என்னென்னமோ பேசி தத்துக்காப்பத்துக்கான்னு வளருது. ஒன்று பண்ணுங்க, நேரம் இந்த கடலை போய் மூடிக்க எழுந்துறீங்க, எல்லாம் சரியா போயிடும். என்னம்மா குழந்தை இப்படி அழுதுகிட்டு இருக்கு? பால் குடுக்கறது தானே? பையன் வாங்க போயிருக்கான், இப்ப வந்துருவான். ஐயோ அழாத அழாத. சரி சரி, காத்து வாட்டுமா, குழந்தைய வெளியில கொண்டு போமா, அழுக நிறுத்துறோம். அழாதப்பா. வா 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 வா. சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாதுடா. அம்மா இருக்கேன்ல, அழக்கூடாது. என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? சரி ஓ வந்துருவான். அழக்கூடாதுடா. எங்க போனாவன்? இப்ப பால் வந்துடும், அப்புறம் நீ பால் குடிச்சிட்டு தூங்குவியா, சரியா? சரி சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. இங்க பாரு இங்க பாரு, சமத்து. ஏய் வாடா. என்ன மாமா? ஏய் அவ தான்டா. அவதான்னா யார் மாமா? ஏய் அவதான். யாருன்னு கேக்குறல்ல? ஏய் அவ தான்டா. மாமா எங்க போற நீ? இல்ல மாமா. மாமா மாமா இல்ல மாமா. யாரை பார்த்த? மாமா சொல்லுங்கறல. சிவமணி தான் பார்த்தேன். அவதான். ஓ உன்னோட தினமும் இதே தொல்லை பச்சியா? யாரை பார்த்தாலும் சிவமணியை பார்த்தேன், சிவமணி அவளை பார்த்தேன். வீட்டுக்கு போலாம் சொல்றேன். ஒழுங்குக்கு இதே வேலை உனக்கு. எவளை பார்த்தாலும் அவளை பார்த்தேன், அவளை பார்த்தேன். பார்த்தேன்டா, இந்த பக்கம் தான் போறான். வா மாமா. என்னாச்சு? சிவமணியை பார்த்தேன். சிவமணியை பார்த்தீங்களா? இல்ல சுதா, அது அவ இல்ல. இல்ல அவதான். இல்லன்னு சொல்றல, நான் நம்ப முடியாது.
இல்லைன்னு எப்படி நீ உறுதியா சொல்ற? இல்ல சுதா, எனக்கு அவளுக்கு நடந்த ஒப்பந்தம் உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியல. கல்யாணம் ஒண்ணு இருந்தா என்னதான் பண்ணிக்குவேன்னு சொன்னா. அப்புறம் சொன்னா அதுவும் நடக்காது, நம்மள மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் ஆதரவா இருக்கணும்னு சொன்னான். நாட்டை இழந்து வீட்டை இழந்து கலந்து போய் வர்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்னு சொன்னான். அவள் லைஃப்ல கல்யாணத்துக்கு இடமில்லைன்னு சொன்னவ கல்யாணம் பண்ணி குழந்தை குடும்பம்னு இப்படி என்னால நம்ப முடியல சுதா. நிச்சயமா நம்ப முடியல. இப்போ வீட்டில் தான் வேலை இருந்தப்பார், இப்போ போங்கிறல்ல. மாமா மாமா, சாயங்காலம் நான் உனக்கு சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்க. நான் அதுக்கு சொல்ல, நீ எப்போ பார்த்தாலும் அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்கியா? அதான் யாரை பார்த்தாலும் அவள் மாதிரியே தெரியுது. என்கிட்டயே சொல்கிறியாடா என் தங்கச்சி பற்றி? அவளை பற்றி எனக்கு தெரியாதா? அவள் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதாடா? இங்கே போட்டு வளர்த்தவன்டா. இல்லை மாமா, அவளுக்குள்ளே உள்ள போர்க்குணம், போராட்டம், வீரம், கோபம் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போவாது. போதும், 2 பேரும் சரியா பார்க்காம வந்துட்டு என்ன குழப்பிட்டு இருக்காதீங்க. தீவுக்குள்ள தானே வந்திருக்கா, தேடி பாருங்க. நம்ம சிவமணியா இருந்தா அவளை தூக்கிட்டு வாங்க. நம்ம 4 பேரும் உயிருக்கு போறான்னப்போ எடுத்து சத்திய பிரமாணம் வீண் போகக்கூடாது. அவளை யாரோ ஏமாத்திருக்காங்க. நம்ம ஏமாந்ததெல்லாம் பத்தாது, அவ ஏமாறக்கூடாது. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளை கூட்டிட்டு வாங்க. இடையில யார் தடுத்தாலும் விடக்கூடாது. அவன் மட்டும் சிவமணியா இருந்தா நான் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன். நீ ஏன்டா சாகணும்? அவளை கண்டோந்துண்டமா வெட்டி கடல்ல நான் தூக்கி போறேன்டா. இப்படி மாத்தி மாத்தி சவால் விடுறதை விட்டுட்டு அவளை தேட பாருங்க. அது அவதான்னா யாரும் அவசரப்படக்கூடாது. அவளை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் தேடுறேன். அவளை பார்த்த இடத்துல எனக்கு ஒரு பழக்கப்பட்ட ஆள் இருக்கான், அவனை வச்சு தேடுவேன். அவ இருந்தா அவ நம்ம கூட தான் இருக்கணும், இல்லைன்னா இருக்கவே கூடாதா. இங்க இருக்கோம். ஓ, இங்க இருக்கியா? அப்புறம் பையன் என்ன பண்றான்? அவன் தூங்கிட்டான். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏன் இவ்வளவு லேட்டு? ஹோட்டல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகி போச்சு. ஆமா, ஜிஜே இங்க வந்திருக்கானா? ஆமாங்க. அக்கா பார்த்தானா? பார்த்தாரு. காவேரி மூலமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. எங்க போனாலும் இந்த 7 துரத்துது. சரி வா, மேலே போலாம். இந்த கோயில் கூட்டிட்டு வந்திருக்க தெரியுமா? இந்த அம்மனை வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பா குழந்தை பிறக்குமா. இந்த பாரு எத்தனை பேர் கட்டியிருக்காங்க. விஜய் வா, பிரபா வா. என்னங்க சாமி, மாலை வாங்கிக்கங்க, கொடுப்பா. நல்லா சாமி வேண்டிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து தொட்டில் கட்டுங்க. கட்டுங்க. கட்டு.
இருக்க ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே பார்த்தாச்சு, எதுவும் நடக்கல. இப்படி உட்காந்து மந்திரம் சொல்லி கடல்ல முங்கி எழுந்து தொட்டில் கட்டுனா உடனே குழந்தை பிறந்துருமா? அது ஒரு ஐதீகம், அதை நம்பணும், கிண்டல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? எல்லாமே நம்பிக்கையின் பேரில் தான் நடக்குது. ஒரு டாக்டர் அவர் ஆஸ்பத்திரியில் எழுதி போட்டிருந்தாரு, சிறந்த வைத்தியம் பார்ப்பது எங்கள் கடமை, நோயை குணப்படுத்துவது இறைவனே. தெய்வங்களால பல மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. சரி சரி விடுங்க. ஆமா, உங்களுக்கு பேர வேணுமா பேத்தி வேணுமா? பேரனோ பேத்தியோ, குழந்தை ஹெல்த்தியா பிறந்தா சரி. அண்ணி உங்களுக்கு? எனக்கு ஆம்பளை குழந்தை தான்ப்பா வேணும். உனக்குன்னா? எனக்கு பெண் குழந்தை தான். கன்ஃபியூசிங்கா இருக்கே. எனக்கு என்ன குழந்தை பிறந்தா உனக்கு சந்தோஷம்? ஆண் குழந்தை 2, பெண் குழந்தை 2, 4 அட் a டைம். ஓகே? ஐயோ, இவ என்ன சொல்றா பாருங்க. ஏ ட்வின்ஸ் பெத்துக்க முடியாதா? அரசி, அரசி, என்னமாச்சு? நாங்க எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிய? என் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிட்டு இருந்தேன். யாரு? என் கலீக் 2-3 நாளாக ஃபோன் பண்ணி அவள் பிரச்சனையை சொல்லி அழுவுறா. அதான் அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன். என்ன ப்ராப்ளம்? இது வரைக்கும் வரல, இனிமே வந்துடக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கா. அதான் என்ன? அவள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சரி, விஷயத்தை சொல்லு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.